இந்தியாவில் தங்கம் விலை அதிகமாக இருந்தாலும் அதன் விற்பனை குறைந்த பாடில்லை. தங்கத்தின் மவுசு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. மக்கள் தங்கத்தை ஆடம்பரமாக மட்டும் பயன்படுத்தவில்லை, தங்களது அவசர தேவைக்கு உதவும் பொருளாகவும் பார்க்கின்றனர். ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் தங்களுக்கு ஏற்படும் உடனடி பண தேவைக்கு தங்களிடம் உள்ள தங்க நகைகளை அடகு வைத்தே பணத்தை பெற்று வந்தனர். தனியார் நடத்தும் அடகு கடைகளில் வட்டி அதிகம் என்பதால் பெரும்பாலானவர்கள் வங்கிகளிலேயே தங்களது நகைகளை குறைந்த வட்டிக்கு அடகு வைத்து பணம் பெற்று வந்தனர். இந்த சூழ்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய கட்டுப்பாடுகள் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பேரிடியாக விழுந்தது. அதாவது, முன்பெல்லாம் வங்கிகளில் நகைகளை அடமானம் வைத்தால் குறித்த காலக்கெடு முடியும் தருவாயில் அதற்கான வட்டியினை மட்டும் கட்டிவிட்டு நகையினை மறு அடமானம் வைத்துக் கொள்ளலாம். தற்போது ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பிற்கு பின்னர் இந்த நடைமுறை முற்றிலும் மாறியது. குறிப்பிட்ட காலக்கெடு முடிவதற்குள் கடன் தொகையினை முற்றிலும் கட்டி நகையினை திரும்ப பெற வேண்டும். அதற்கு அடுத்த நாளில்தான் அந்த நகையினை சம்பந்தப்பட்டவரால் மீண்டும் அடமானம் வைக்க முடியும். இந்த கட்டுப்பாடு அனைத்து தரப்பினரையும் பெருமளவு பாதித்தது. இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு அடுத்த அதிர்ச்சி தகவலாக நகை கடனுக்கு புதிய கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. தங்க நகைக்கடன் வழங்குவதில் புதிய நடைமுறைகளை அமல்படுத்த முடிவு செய்துள்ள ரிசர்வ் வங்கி இதற்கான வங்கிகள் மற்றும் தங்க நகைக்கடன் வழங்கும் தனியார் நிறுவனங்கள் என அனைத்திற்கும் ஒரே விதமான வரைவு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அதில் 9 அம்சங்களை முன்மொழியப்பட்டுள்ளன. அதன் விவரங்கள்: தங்கத்தின் மதிப்பில் 75% மட்டுமே கடன் வழங்க வேண்டும். தற்போது 90% வரை வழங்கப்படுகிறது. அதாவது 1 லட்சம் மதிப்புள்ள தங்கத்திற்கு அதிகபட்சமாக ரூபாய் 75,000 தான் கடன் வழங்கப்படும். தங்க நகையினை அடமானம் வைப்பவர்கள் அதன் உரிமையாளர்கள் தாங்கள்தான் என்ற ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். வங்கிகள் தங்கத்தின் மீது கடன் வழங்கும் போது அந்த தங்க நகையின் தரத்தை உறுதிப்படுத்த ஒரு தரச் சான்றிதழ் வழங்க வேண்டும். தங்க நகைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் குறிப்பிட்ட தங்க நாணயங்கள் மட்டுமே அடமானமாக ஏற்கப்படும். தங்க நகை போல் வெள்ளி பொருட்களுக்கும் கடன் வழங்கலாம். ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 1 கிலோ தங்க நகைகள் மற்றும் 50 கிராம் தங்க நாணயங்கள் வரை மட்டுமே அடமானமாக வைக்க அனுமதிக்கப்படும். மேலும் தங்க நகை கடன் வழங்குபவர்கள் 22 கேரட் தங்கத்தின் விலையினை அடிப்படையாக கொண்டு தங்கத்தின் மதிப்பை கணக்கிட வேண்டும். தங்க நகை கடன் வழங்குபவர்கள் அதற்கான ஒப்பந்தத்தில் அடமானமாக வைக்கப்பட்ட தங்கத்தின் விவரம், மதிப்பு, ஏல நடைமுறைகள் போன்றவற்றை சேர்க்க வேண்டும். கடன் தொகையினை திருப்பிச் செலுத்திவிட்டால் 7 வேலை நாட்களுக்குள் தங்கத்தை திருப்பித் தர வேண்டும். தாமதம் ஏற்பட்டால் அதற்கு ஈடாக ஒவ்வொரு நாளுக்கும் ரூபாய் 5,000 செலுத்த வேண்டும். இவ்வாறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது ரிசர்வ் வங்கி.